ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக முதல்வர் விஜய் அவர்களை வச்சும் நடிகை த்ரிஷாவை வச்சும் பல பேர் சமூக வலைத்தளங்களில் மோசமாக பேசிக்கிட்டு வந்த நிலையில் முதல் முறையாக இதை தாங்க முடியாமல் நடிகை த்ரிஷா அவர்களை சில முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அவங்க என்னதான் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட அசைக்க முடியாத ஒரு ஹீரோவாக இருந்தவர் தான் தளபதி விஜய். ஆனால் இவர் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்ததுலேருந்தே பல பிரச்சனைகள் இவரை தொடர்ந்து வருது. அதுலேயும் அவரோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை தான் சமூக வலைதளங்களில் பேச்சு பொருளாகவும் மாறுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகை த்ரிஷா வேற எப்போ பார்த்தாலும் விஜய் கூட இருக்கிற மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் பண்ணிட்டு வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கிறப்போ த்ரிஷா அங்கே வந்து எமோஷனல் ஆனதை பார்த்து பல பேரும் பல விதமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் குடும்பம் பிரிய நடிகை த்ரிஷா மட்டும்தான் காரணம், அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு மோசமாக பேசிட்டு வந்த நிலையில் அதுவும் வரம்பு மீறி சமூக வலைதளங்களில் த்ரிஷாவை மட்டுமே தப்பாக பேசியதெல்லாம் பார்த்து முதல் முறையாக இதை கண்டித்து நடிகை த்ரிஷா அவர்களே அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட விஜய் அவர்களை பற்றி அவர் கூட இருக்கிற உறவை பற்றியும் சொல்லியிருக்காங்களாம். அதில் விஜய் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலாக நல்லா தெரியும். அவர் என்னோட ஆக்டர் மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காரு. எனக்கு என்ன ஒரு நல்லது நடந்தாலும் அவர்கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். அதே மரியாதை தான் அவரும் எனக்கு கொடுத்துருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. அவர் யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவரை மாதிரி ஒருத்தர் கிடைச்சா கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அப்படி தான் நானும் நினச்சேன். ஆனால் அவரோட குடும்பத்தை பிரிக்க நான் காரணம்னு சொல்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவர் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேனே தவிர நான் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க.